கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேன் என்னுடைய பிறந்த நாட்களிலிருந்து இன்று வரையில் உள்ள சாட்சியை சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு எவ்வளோ பெரியவராக இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கள் அம்மா பேர் சிலுவை அம்மாள், எங்கள் அப்பா பேர் சிலுவை நாடார், என் பேர் சிலுவை அந்தோனி. 3 சிலுவை. தவசு நாட்களில் தென்புறத்தில் 3 சிலுவை இருக்கும், நட்சத்திரம் 3 சிலுவை நட்சத்திரம் இருக்கும். அதை பார்க்கலாம். எங்கள் வீட்டிலையும் நாங்கள் 3 பேரும் சிலுவை தான். அப்போ சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்குறது, ஆண்டவரே நான் உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும், நீர் பட்ட பாடுகளே பட வேண்டும், நீர் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது வழக்கம். 2வது, எங்கள் ஊர் ஆனகுளம் புதூர். அங்கே எங்கள் அம்மா சோசியல் ஒர்க்கர், மருத்துவச்சி. அந்த நாட்களில் டாக்டர் கிடையாது, மருத்துவம் பார்க்குறது டாக்டர் கிடையாது. அதிலும் மருத்துவச்சி எல்லா வீட்டுக்கும் போவாங்க. அந்த வண்ணா, நாசுவன், செக்கிலியன், இந்த 3 பேருக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மா வாலண்டியராக போய் அவங்களுக்கு உதவி செய்து மருத்துவம் பார்த்து அவங்க பிள்ளைகளுக்கு நல்லா என்னென்ன மருந்து கொடுக்குமோ எல்லாம் கொடுத்து சோசியல் ஒர்க்கு பண்ணவங்க. அதனால் எனக்குள்ளேயும் அந்த எண்ணம் வந்துட்டு நான் என்ன செய்தேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை உதவி செய்வேன். அதுக்காக நான் ஜெபிப்பேன். நான் என் தாயின் கற்பத்தில் உருவாவதுக்கு முன்பே ஆண்டவர் என்னை உருவாக்கும்போது என்னை பார்த்தார். எனக்குள்ள மேட்டிமை தாங்க முடியாத அளவு கடந்த மேட்டிமை இருந்தது. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, எங்கள் அம்மா வயிற்றில் 10 மாதம் உபவாசம் பாசிக்க இருக்க வைத்து விட்டார். எனக்கு எப்போமாவது ஒரு நாளையில் 1 தடவை அல்லது 2 தடவை தான் எனக்கு ஆகாரம் கிடைக்கும். அந்த சமயத்தில் தான் எங்கள் அம்மா நிம்மதியாக இருக்க முடியும், வலி இல்லாமல் இருக்க முடியும். மற்ற நேரமெல்லாம் எங்கள் அம்மாய்க்கு வயிற்று வலி, 10 மாதமும் வயிற்று வலி எங்கள் அம்மாய்க்கு. இந்த கொல்லி என் வயிற்றில் இருந்த நாள் முழுவதும் எனக்கு வயிற்று வலி அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ நான் பிறந்த நாளிலே என் கொப்பில் அறுக்கப்படவில்லை. நாங்கள் பாசிங்காக இருந்ததுனால நான் அருவருக்கப்பட்டதுனால என்னை வீதியிலே எரிந்து விட்டார்கள். குப்பை தொட்டியில் போட்டு மூடி வச்சுட்டாங்க. நான் ஒரு பெருச்சாளி மாதிரி எலும்பும் தோலும் தான் இருந்தது. அதனால் என்னை அந்த நஞ்சு கொடியோடு போட்டு மூடி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு தோண்டி புதைக்க வந்தாங்க. அப்போதான் நான் பியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கேன். சத்தம் போட்ட உடனே கொப்பில் அறுத்து எங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. இதை போட்டு எங்கே வளர்க்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பால் கொடுத்தாங்க. நான் வளர்ந்து அந்த நாளையிலிருந்து நான் பிறந்து ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஜெப ஆவியை கொடுத்தார். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்காக நான் ஜெபிப்பேன். அப்புறம் 5-6 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது காட்டுகளில் நான் ஜெபிப்பேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாக இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடியால் நான் போகிற இடத்தெல்லாம் வெற்றி. அந்த நாட்களில் நீலகிரியில் 1960 நீலகிரியில் இருந்தேன். அந்த சமயத்தில் கொத்தனார் வேலை செய்யும்போது அப்போந்தான் சுவிசேஷம் அறிவித்த உடனே அந்த சுவிசேஷத்தை நான் கேட்டு ஆண்டவரை நான் உடனே ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வேதத்தை எனக்கு தந்தாங்க. வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்னால் இருந்தார். அப்பா, நான் எவ்வளோ பெரிய பாவியா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு, நதியளவு கண்ணீர். நம்ம சரீரத்தில் எவ்வளவு கண்ணீர் இருக்குது தெரியுமா? இந்த ஒரு நதி, தாமிரம் நீர், ஆற்றில் போகக்கூடிய தண்ணீரை விட அதிகமான தண்ணீர் நம்ம சரீரத்தில் இருக்குது. அதான் நம்ம முதல் ஜாமத்தில் எழுந்து நதியளவு கண்ணீர் விடு, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அந்த கண்ணீர் எல்லாம் போன உடனே மனுஷனுக்கு
வியாதியே இருக்காது. இன்றைக்கி எல்லா ஜனங்களும், கண்ணீர் விடாத ஜனங்கள் மத்தியில் உடம்பில் அளவு கடங்காத நோய்கள் இருக்குது. அந்த நோய் போகணுன்னா என்ன செய்யணும்? கண்ணீர் விடணும். நம்ம உடம்பில் இருக்க கண்ணீர் வெளியில் போனால் தான் நோய் இருக்காது. நோய் இல்லாமல் இருக்கிறதுனாலே கண்ணீர் விடணும். அல்லது பசினா நம்ம வேப்பநீர் நம்ம உடம்புலேருந்து ஒவ்வொரு நாளும் வெளியில் போகணும். அந்த அளவுக்கு வேலை செய்தால் நோய் இருக்காது. நம்முடைய சாப்பிடுகிற அத்தனை ஆகாரத்துலேயும் சாத்தா பாய்சனை போட்டு விட்டான், யூரியா பாய்சன். இந்த யூரியா பாய்சன் நம்ம சரீரத்தில் போன உடனே இந்த உலகத்தில் இல்லாத நோயெல்லாம் நமக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கவங்க உடம்புல நிறைய பாய்சன் இருக்கும், யூரியா பாய்சன். அது வெளியில் போகணும். அப்புறம் சுகர் இருக்கிறவங்களுக்கு அப்போ அது சொல்ல முடியாத நோய் இருக்கும். அந்த டாக்டர், இந்த அமெரிக்கா மருத்துவ கவுன்சில், உலக நாடு, இந்திய மருத்துவ கவுன்சில், எல்லா மருத்துவ கவுன்சிலும் மருந்து கொடுப்பாங்க. சுகருக்கு மருந்து கொடுப்பாங்க. கண்ணாடியை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கண்ணாடி இல்லாமல் பார்க்கறதுக்கு அவங்களால எதையும் செய்யவே முடியாது. சுகர் நோயிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு முடியவே முடியாது. கர்த்தர் இது எல்லாவற்றிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சிலோவாம் குளத்தில் என்ன பவர் இருந்தது, அதே பவர் பூமிக்கு அடியில் இருக்குது. அந்த பவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த பவரை நம்ம உடம்பில் போன உடனே நம்ம உடம்பில் உள்ள அத்தனை நோயும் பறந்து போயிடும், ஒரே நிமிஷத்தில் பறந்து போயிடும். இந்த யோபு 29ஆம் அதிகாரம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல்கள் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என் பந்தியை சூழ்ந்திருந்தார்கள். ஆண்டவர் அந்த நாட்களில் யோபு வெளியில் போனால் வாலிபர்லாம் ஒழித்து கொள்வாங்க. முதியோர் எழுந்து கப்சிப்புன்ட்டு அவருடைய உதயத்தை கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருந்தார். நான் பாம்பேயில் 4 மாதம் மழை பெய்துகிட்டே இருக்கும், ஒரு நாள் கூட ஓயாது. அந்த நாட்களில் எல்லோரும் பைக்கில் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு போவாங்க. நான் ரெயின் கோட் போட்டுட்டு போக மாட்டேன். பைக்கில் எடுத்துக்கிட்டு வெளியில் போனேன்னா மழை முன்னால் மழை நின்றுக்கிட்டே இருக்கும். நான் போக மழை அங்கே பெய்யாது, பின்னால் பெய்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கர்த்தர் என் கூட இருக்கும்போது இந்த இயற்கையும் பயப்படுது. கர்த்தருடைய பிள்ளை வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைக்கு வரும்போது எல்லா ஜனங்களும் என்னையை கண்டா சல்யூட் அடிப்பாங்க. இது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு நான் நினைப்பேன். இவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்கட்டு என்னையை கண்ட உடனே கை கொடுப்பாங்க. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நம்மளை மதிச்சே ஆக வேண்டும். சிலோவாம் குளத்தில் உள்ள அந்த பவர் எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் யார் வந்தாலும் சரி, அதில் போய் ரெஸ்ட் எடுத்தால், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்த உடனே அவங்க கண்ணில் இருந்த கண்ணாடியெல்லாம் ஓடிடும், கை காலில் இருந்த புண்ணெல்லாம் ஆறி போகும். அப்புறம் சுகர் நோய் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு. அப்போ சிலோவாம் குளத்தில் யார் போய் முதல்ல போய் முங்குனா தண்ணியில் இறங்குனாங்களோ அவங்க உடம்புல உள்ள அத்தனை நோயும் போயிடும். அதே மாதிரி தான் இந்த பவர் எங்கள் வீட்டில் கிடைக்கிற பவரில் ஒரு ஆள் படுத்த போது அவங்க உடம்புல உள்ள அத்தனை நோயும் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்? ஆர்கானிக் ஆகாரம் சாப்பிடணும். யூரியா விஷம் உள்ள ஆகாரத்தை சாப்பிடவே கூடாது. 38 வருஷமாட்டு ஒரு மனுஷன் என்ன செய்தான்? அங்கேயே சிலோவாம் குளத்து பக்கத்தில் தான் படுத்து கிடந்தான். அவனை தண்ணி கலங்கும்போது இவன் முதல்ல போய் இவனை தூக்கி கொண்டு அங்கே போடுறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்து போ அப்படின்னு சொன்னார். போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாதே அப்படின்னா நமக்கு நம்ம உடம்பில் உள்ள வியாதியெல்லாம் போன பிற்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது? விஷம் கலந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது.
எந்த ஹோட்டல்லையும் எந்த வெளியில் உள்ள யூரியாவினால் விளைந்த அரிசியை வாங்கி சாப்பிடவே கூடாது. அதுக்காக நாங்கள் நிறையா ஆகாரத்தை வைத்திருக்கிறோம். அதை மட்டும்தான் சாப்பிடணும். சிறுதானியத்தை சாப்பிடணும். யூரியா கலக்காத விளைஞ்ச நெல் உள்ள அரிசியை தான் சாப்பிட்டு வந்தால் நம்ம என்னாலும் வாலிபமாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த நம்ம உடம்புல இத்தனை நோய்கள் இருக்குது. அந்த நோயெல்லாம் போன பிற்பாடு கொள்ளதுக்கு அந்த அளவுக்கு உடம்புல தைரியம் வந்துடும். நான் எங்கள் தாமிரபரணி ஆற்றுல குளிக்க போனால் முன்கரணம் பின்கரணம் அடித்து தான் குளிப்பேன். இந்த கிழமை இந்த வயசில் இப்படி கரணை அடிக்கானே யாராவது பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இப்போலாம் வந்துடும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். ஆண்டவர் போஜனம் பண்ண பின்பு திராட்சை ரசத்தை எடுத்து சீசர்களுக்கு கொடுத்தார். அவர் சிலுவைக்கு இந்த பெரிய வேலைக்கிழமைக்கு முந்தின நாள் வரையில் அவர் திராட்சை ரசம் சாப்பிட்ட பிற்பாடு என்ன செய்தார்? திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்க அத்தனை பேரும் திராட்சை ரசம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. கானான் ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைப்பட்ட போது அவங்க என்னப்பா விற்கிற இடத்துல தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்துட்டாரு. இப்போ எல்லோரும் திராட்சை ரசம் குடிக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி எனக்கு ட்ரெயினில் பிடிக்காது. ட்ரெயினில் போனால் நாசிலிருந்து தண்ணியும் லிக்விடும் வந்துக்கிட்டே இருக்கும். 3-4 கர்ச்சீப்பு நனைஞ்சுப்போம். பாம்பேலேருந்து திருநெல்வேலி வரதுக்குள்ளே 3-4 கர்ச்சீப்பு நனைஞ்சுப்போம். அந்த கர்ச்சீப்பை நனையாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த திராட்சை ரசம் குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு வாரமாக சாப்பிட்ட பிற்பாடு திராட்சை ரசம் 3 நேரமும் குடித்தேன். குடித்த பிற்பாடு அப்புறமா பாம்பேக்கு புறப்பட்டு போனேன். ஒரு தொந்தரவும் இல்லை. இப்போ நம்ம உடம்பு நம்ம உடம்பை காப்பாற்று நமக்கு ஞானம் கருத்து தந்திருக்கிறார். அது அப்படியே நடக்கணும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படியணும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கீழ்ப்படுத்தோமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் இந்த உலகத்தில் அத்தனை பேர் நம்மளை மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த அளவுக்கு. அப்புறம் நான் தோட்டத்தில் வேலை செய்வேன். 15 மணி நேரம் வேலை செய்வேன். 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்வேன். காலையிலே போய் தோட்டத்தில் வெட்டி கொத்தி பனங்குழம்பு கொட்டையெல்லாம் பொறுக்கி போடுவேன். அப்புறம் கிழங்க பிடுங்கிட்டு வருவேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி குடல் இறக்கத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண போனேன். ஆப்ரேஷன் பண்ண பிற்பாடு அவங்க சொன்னாங்க 6 மாதம் வெயிட் தூக்கக்கூடாது, 6 மாதம் வேலை செய்யக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. நான் எங்கள் பெட்டில் மறுநாளே எங்கள் பெட்டில் படுத்திருந்தேன். இந்த குடலில் உள்ள இந்த இறக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ண அத்தனை புண்ணும் ஆறி போச்சு ஒரே நாளையில். ஆச்சரியமாக இருந்தது. இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வெயிட்டு தூக்கி பார்த்தேன். வெயிட் தூக்குனா ஒன்றும் இல்லை. வெயிட்டு எவ்வளவோ தூக்கிட்டு வரலாம். தோட்டத்துலேருந்து எவ்வளவு குறைஞ்சது இந்த தோளில் 25 கிலோ, இந்த தோளில் 25 கிலோ, 2 கையிலையும் 15, 30, 25, 50, 80 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு ஒரு கிலோமீட்டரு தோட்டத்துக்கு வெளியில் வந்து தான் பஸ்ஸு கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம ஞானம் கொடுத்துருக்கிறாரு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகள், 3 பொட்ட பிள்ளை, 3 ஆண் பிள்ளை. அவங்களுக்கு போய் சொல்ல தெரியாது. கொஞ்சத்தில் உண்மை. சொன்ன வார்த்தைக்கு ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டார். 75 கிலோமீட்டருக்கு அங்கே என் மகன் இருக்கான், அவனை நீங்கள் பார்த்துட்டு வரணும், அவனுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு இருக்கார். அந்த வார்த்தைக்காக ஒரு சைக்கிளில் 75 கிலோமீட்டர் போய் அவனை பார்த்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்து என் மகன் மூத்தவன் ரொம்ப இடக்கு பண்ணக்கூடியவை. அவங்ககிட்ட கொஞ்சத்தில் உண்மை. என் பிள்ளைகள் அத்தனை பேரும்
பொய் சொல்ல தெரியாது. கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமாக இருக்கணும். அவர் நிரந்தரமாக இருந்தால் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை இல்லாட்டி நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. சாத்தான் வந்துடுவான், நம்மளை பிடிச்சி அமுத்தி போட்டுருவான். இந்த பாவத்தை இன்றைய ஊழியக்காரங்க அத்தனை பேரும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. பிரசங்கெல்லாம் பெரிய பெரிய பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க. பண்ணி ஜனங்களை சந்தோஷப்படுத்தி விட்டுருவாங்க. அவர் கட்டளையிட்ட ஒன்றையும் கைக்கொள்ள மாட்டாங்க, கைக்குள்ள சொல்லவும் மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படணும். ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படியலை அப்படின்னா அந்த வார்த்தை நியாயத்தீர்க்க வந்துடும். அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம ஒரு குற்றம் மாசு மாதிரி இல்லாதவர்களாக நம்ம அங்கே காணப்படணும். கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். நான் முழுவதும் என் பேர் கர்த்தருடைய ஜனங்களுக்கு மத்தியில் சாமக்காரன், உலகத்தாருக்கு மத்தியில் சாமக்காரன் அந்தோனி, உலகத்தாருக்கு மத்தியில் விஞ்ஞான டாக்டர். அப்புறம் ஜனங்களுடைய அத்தனை நோய்க்கும் எனக்கு மருந்து கொடுத்து அவங்கள குணப்படுத்த முடியும். இங்கே கர்த்தருடைய ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒவ்வொரு நாளும் சாத்தானை ஜெயிக்கணும். அவனை கால்களை மிதித்து போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அவனுடைய வேலை பாவத்தை அள்ளி நம்ம மேலே வீசுறது தான் அவனுடைய வேலை. அப்போ ஆட்டுக்குட்டியான்ற ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இயேசுகிற ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கி என்னை சுத்திகரித்திருக்குது. சாத்தானே அப்பாலே போனால் ஓடியே போயிடுவான். பாவமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வேலை கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே சவரி அள்ளி வீச வேண்டியது தான். உடனே நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரைப்பட்ட உடனே இயேசு ரத்தம் அப்படி சொன்னாலே போதும், பிரகாசமாக பஞ்ச போல மாறிடும். அப்படி அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ரத்தத்தால் தான் நம்ம முன்னேறி போக முடியும். ஆண்டவருடைய ரத்தம் எதுக்காக சிந்தினார்? இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி சிபிஎம் காரங்க வெள்ளை பிரகாசமான நல்ல சோப்பு போட்டு பிரகாசமான வஸ்திரம் தைச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பிரகாசம் இருக்கணும். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருக்க வேண்டும். அது வெள்ளை எங்கிலே தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். உபத்திரம் வேணும். கர்த்தரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கேட்க மாட்டோம். மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் கேட்போம். அவர்கள் இருக்க பெரிய ஆசீர்வாதம் பாடு உபத்திரவம். நான் கேட்குறது ஆண்டவர்கிட்ட வேறு ஒன்றுமே ஆண்டவர் கேட்பார். எஸ்தர்கிட்ட என்ன சொன்னார்? நீ எதை வேணாலும் கேளு, ராஜ்யத்தில் பாதியை வேணாலும் கேளு, நான் தாரேன் அப்படின்னு சொன்னான். அவை நான் வேண்டாம், எனக்கு என் ஜீவனும் என்னுடைய ஜனங்களும் கொடுக்கப்பட வேண்டும், கட்டளையிடப்பட வேண்டும். அவங்களுக்கு அழிவு ரெடியாக இருக்குது. சாத்தான் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். அவங்க காப்பாற்றப்பட வேண்டும். இதுக்காக நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் கூட 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு முதல் சாமத்தில் எழுந்து நதியளவு கண்ணீர் விடுவேன். கர்த்தருடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக விசேஷமாக நம்ம எல்லா சபை விசுவாசிகள் ஒவ்வொரு சபையில் உள்ள ஊழியக்காரங்களுக்காக தான் ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரங்க தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர் கட்டளையிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். யார் கைக்கொள்ள வேண்டும்? விசுவாசிங்க கைக்கொள்ள வேண்டும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இவங்க கைக்கொள்ளவும் மாட்டாங்க, கைக்கொள்ள சொல்லவும் மாட்டாங்க. வேதபாரகர் பரிசேயர் கைக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் கைக்கொள்ள சொல்லுவாங்க. அவங்க கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ உள்ள ஊழியக்காரங்க ஒரு ஊழியக்காரனும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான சான்ஸ் இல்லை. அதனால் என்ன செய்யணும்? ஆண்டவரே பாவம், இந்த ஊழியக்காரங்க அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எல்லா சபை விசுவாசிகளும் ஜெபிக்கணும்.
ஊழியக்காரனுக்கு ஜெபிச்சியாத்தான் ஆண்டவர் ஊழியக்காரனை சந்திப்பார். ஊழியக்காரன் சத்தியத்தை ஒழுங்காக சொல்லி நம்மளை சபையாரை ஆயத்தப்படுத்துவான். சபையாரை ஆயத்தப்படுத்துறது யார்? ஊழியக்காரன். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் என்ன செய்யணும்? வேதத்தை இப்படி நடக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியணும். நான் ரசிக்கப்பட்ட உடனே வேதம் அப்போ தான் என் கையில் கொடுத்தது. அந்த வேதத்தை பார்த்த உடனே ஆண்டவர் பார்த்துட்டேன். ஆண்டவர் முன்னால் இருந்தார். இப்போவும் வேதத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் முன்னால் நிற்பார். அவருடைய சத்தத்தை கேட்பேன். ஒரு நாள் கூட நான் ரசிக்கப்பட்டதுலேருந்து 1961 நான் ரசிக்கப்பட்டேன். அன்னையிலேருந்து இன்னையும் வரையில் அவருடைய சத்தத்தை கேட்காத ஒரு நாள் கூட இருக்காது. ராமழுதும் என்னால் தூங்கவே முடியாது. ராத்திரி எத்தனை மணிக்கு உறங்குவேன் தெரியுமா? 4 மணிக்கு மேலே 5 மணி வரை 6 மணி வரை தான். 2 மணி நேரம் தான் நான் உறக்கம். மற்ற நேரமெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய சத்தத்தை கேட்க, அவரோடு கூட நடக்க, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனைக்கும் கீழ்ப்படிய நான் விழித்திருந்து ஜெபிப்பேன். என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்போ தாத்தா வரக்கூடிய நேரம் எப்போ தெரியுமா? கரெக்டாக 2 மணிக்கு தான் அங்கேருந்து பூஜை பண்ணுவான். அந்த சமயத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து நாம் ரா முழுதும் உறங்கவே மாட்டேன். 12 மணிக்கு 4-5 பேரை எழுப்பி விடுவேன் ஜெபிக்கிறதுக்கு. எழுந்து ஜெபிங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விசேஷமாக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க விட்டுட்டு நானும் விழித்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்கு நான் நதியில் தாமிரபரணி நதியில் எவ்வளவு தண்ணி வருது, இதே மாதிரி பணம் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை டேம் போட்டு அந்த தண்ணியை குவியலாக வச்சதுனால எதுவும் பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லை. அந்த பணத்தை என்ன செய்யணும்? சுவிசேஷ ஊழியர்களுக்காக அனுப்பணும், அல்லது ஏழை எளியர்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஊழியக்காரனுக்கு உண்ண உணவும் உடுக்க துணியும் இருக்க இருப்பிடம் 3 தான் தேவை. இதுக்கப்புறம் வரக்கூடியது அத்தனையும் கர்த்தருடைய கைக்கு பெறணும். கர்த்தருடைய கைக்கு போகிறனா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவர் அதை திருப்பி கொடுப்பார். பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வர்ற பணத்தெல்லாம் என்ன செய்யணும்? அப்படியே அவர் கையில் கொடுத்துடணும். அவர் கையில் கொடுக்கறதுக்கு போல என்ன செய்யணும்? ஏழை எளிதுக்கு கொடுக்கணும், அல்லது ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும், அல்லது சிலோனுக்கு அனுப்பி வைக்கணும். எல்லா இடமும் சுவிசேஷ ஊழியத்துக்காக அனுப்பி வச்சுட்டா எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த பணம் என்ன செய்யும்? பாதாளத்தை நோக்கி கொண்டு போயிடும். பணம் எவ்வளவு சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அந்த பணம் அவங்கள நேரே பாதாளத்தை கொண்டு போயிடும். அதனால் நம்ம பணத்தை சேர்த்து வைக்கவே கூடாது. உண்ண உணவும் உடுக்க துணி இருந்தால் போதும். கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நான் சாப்பிட்றது எவ்வளோ தெரியுமா? இவ்வளோதான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சரசம் குடிப்பேன். குடித்ததுக்கப்புறம் எனக்கு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் பாஸ்டிங். 2 நாள் 24 மணி நேரம் பாஸ்டிங். பாஸ்டிங்னு சொன்னால் இதுனா 24 மணி நேரம் பாஸ்டிங். அதுக்கப்புறம் லெங்க்த்து நாளையில் 40 நாள் பாஸ்டிங். ஆண்டவரோடு கூட ஆண்டவர் 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். 40 நாள் எதுக்காக பாஸ்டிங் இருந்தார்? அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கோ அந்த பாடுகளை சகிக்கிறதுக்காக பலம் வேணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் பாஸ்டிங் இருந்தார். அதே மாதிரி ஆண்டவரை உமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கும் கிடைக்கணும். உம்மோடு கூட வாரி நாளடிக்க முதுகை நிரழித்து சரீரம் பிளவுண்டு சிதற தேகோ முற்றுமேரத்த மயமாக உளப்பட்ட தேவும் சரீரோ ஏசு பிரபு तूने सब कुछ मेरे लिए दिया प्रेम का खाते अपने आप को दे दिया ஏசு ரட்சகரே எனக்காக நீர் யாவும் இழந்தீர். அவர்
நமக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டார். எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நேர அடிமையின் உருவம் எடுத்து தேவ கோபாக்கினையை முழுதுமாக அனுபவித்தார் சிலுவையிலே. அந்த சிலுவையின் பாடுகள் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு, அவரோடு கூட ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படி தந்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? பாசிங் இருக்கணும். அவரோடு கூட நான் பாசிங் இருப்பேன். பாசிங் இருக்கிறதுக்கு இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க யாராவது பாசிங் இருக்க சொன்னால் காலையிலேருந்து 2 மணி வரை தான் பாசிங். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு பாவம் பரிதாபம், அவ்வளோ பரிதாபமான நிலையில் இன்றைக்கி சபை ஓடிக்கிட்டு இருக்குது. சபை ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறது புத்தி இல்லாத. நாங்கள் இப்போ ஜெபிக்கிறது யாருக்காக தெரியுமா? புத்தி இல்லாத கன்னிகளுக்காகத்தான். புத்தி இல்லாத கன்னிகளுக்கு புத்தியை வரவழையும் ஆண்டவரே அவங்களும் பல்லவராஜ்யத்துக்கு போகணும். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள உண்மை அறிந்த ஜனங்கள் ஒருவராவது அக்கினி கடலுக்கு போயிடக்கூடாது. அக்கினி கடல் எப்படி இருக்குன்னு தெரியாது. நெருப்பில் கையை வைக்கணும். நெருப்பில் கையை வச்சு எடுத்த உடனே அங்கே அது பாட்டு எரியும். யுகாயுகமாக அந்த ஆக்கினையை அனுபவிக்கணுமே அப்படிங்கிறது உணர்வு இல்லாதபடிக்கு, உணர்வு இல்லாத பார்க்குற கண்ணும் கேட்குற காதும் உணரத்தக்க இருதயமும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வேணும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும். இதை ஆண்டவரத்தில் நம்ம கேட்கணும். முதலாவது கர்த்தர் என்னத்தை உருவாக்குனார் தெரியுமா? மனுஷனை உருவாக்கிட்டு கேட்குற காதும் பார்க்குற கண்ணையும் தான் உருவாக்குனார். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அவரை பார்க்கணும், அவரோடு கூட நடக்கணும். அவரோடு கூட நடந்தால் தான் பல்லவராஜ்யத்துக்கு போக முடியும். சும்மா போய் கண்ணை மூடிக்கிட்டு எங்கள் சபையில் இருக்குது, உங்கள் சபையில் சபைன்னு சொன்னால் சபையில் யார் பெரிய எந்த சபை பெரிய, நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். நிறைய பேர் பாஸ்டர்னு வச்சுக்கிடுவாங்க, குருக்கள்னு வச்சுக்கிடுவாங்க, ரெவரண்ட்னு வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கும் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியாதவங்க தான் அப்படியே வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். சரீரத்தில் ஏதாவது ஒரு அவயவம் நான் பெரியவன், இந்த கை நான் பெரியவனே சொல்லுமா? இந்த கை சொல்லுமா? அல்லது காலு சொல்லுமா? ஒன்றும் சொல்லாது. வாய் சொல்லுமா? ஒன்றும் சொல்லாது. தலை மட்டும்தான் கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு. அதனுடைய ஆலோசனை இப்படி எல்லா வேலை செய்யும். எல்லா சபைக்காரங்களும், எல்லா விசுவாசிகளும், உலகத்தில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் யார்? நம்முடைய சகோதரர்கள். இப்போ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும், அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசப்படணும். அன்பு கூறும். ஒருவன் தன்னில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறும். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். நம்ம ஐக்கியப்பட்டால் தான் சுத்திகரிக்கணும். இந்த கை சரீரத்தோடு இணைக்கப்படாவிட்டால் அது உடனே என்னாவும் அழிவிப்போம். அதில் ஒட்டிக்கிட்டுன்னா கண்டிப்பாக இதில் இரத்த ஓட்டம் வந்துடும். இப்படித்தான் திராட்சை செடியின் கொடியாக ஓமேல் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியில் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். சீசனாயிருப்பே உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. அவரை பிரிந்து வாழ முடியுமா? வாழவே முடியாது. திராட்சை கொடியில் இந்த செடி இணைக்கப்படாவிட்டால் வாடி போவோம். அதை எடுத்து அக்கினியில் தான் போடுவாங்க. அதனால் அவரோடு ஒட்டி இருக்கணும். எப்பொழுதும் அவரோடு கூட நம்ம இணைந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறவர்களாக இருக்கலாம், பிரயோஜனமாக இருக்கும். உலகத்தாருக்கு உப்பாக இருக்கலாம். நீங்கள் உலகத்தாருக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உப்பு சாரம் பற்றி போனால் வெளியில் கொட்டுப்படுறதுக்கு தான் ஒரு ஆபம். இப்போது உப்பு எப்படி ருசியாக இருக்கிறதோ அதே மாதிரி உலகத்தாருக்கு
முன்மாதிரியாக அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் உப்பை போல சாரம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உப்பு அப்படின்னா திராட்சை செடியில் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுலேருந்து அதுக்கும் நம்ம பிரிந்து வாழ முடியாது, அவரை பிரிந்து வாழ முடியவே முடியாது. அப்போ அவரோடு கூட நடக்கணும், அவரோடு கூட அவருக்கு கிடைத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் நம்ம கேட்கணும். அப்போது பாடு உபத்திரவம் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் பாடு உபத்திரவம் இருந்தால் பாவம் நம்ம பக்கத்திலே வராது, சாத்தான் நம்மளை விட்டு ஓடியே போயிடுவான். இப்போது பாடு உபத்திரவம் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பரலோக ராஜ்யம் எப்பொழுதும் நமக்கு திறந்தே இருக்கணும். பரலோக ராஜ்யம் எப்பவும் திறந்தே இருக்கணும். அதுக்குள்ளே நிறைய ஜனங்களை நம்ம அனுப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கி உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் சமாதானம் இல்லை. கள்ளிக்குளம் என்ற ஊரில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 12 வயசில் தான் நான் எனக்கு ஒரு பெரிய பாறை வந்தது. நடுக்காட்டுக்குள்ள நின்று ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் அந்த உணர்வை தந்தார். ஜெபிப்பேன். பள்ளிக்கூடத்தில் பையங்களுக்கு மத்தியில் எல்லோரும் நான் என்னை பற்றி நல்ல சாட்சி சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் கூட எப்பவுமே இருக்குது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படியதுனால ஆண்டவர் என் கூடவே இருந்தார். அவர் என் கூட இருந்தபடியால் மற்ற பிள்ளைகளுக்கு சாட்சியாக, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக நான் காணப்பட்டேன். எனக்கு வாத்தியார் பாடத்தை சொல்லி தந்துட்டாருன்னா அதை அப்படியே நான் படித்து முழுங்க இருந்து அதை படித்து அதை ஒப்பிடிச்சா தான் எனக்கு மனதுக்கு சந்தோஷம். மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த பொதுநலம் சுயநலமே இல்லாமல் வளர்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வளர்த்தி கொண்டு வந்தார். நான் ரசிக்கப்பட்டது நீலகிரியில் பரளி பவர் ஹவுஸில் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரதம மிஸ்லேருந்து 2-3 சகோதரர்களும் வந்தாங்க. தம்பி நீ நல்ல பையனாக இருக்குதே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னாரு. நான் இன்னும் 5 வயசுலேயே எனக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர் கண்ணில் வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது 2-3 சகோதரர்கள் வந்து ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்ச உடனே அந்த வலி போயிட்டு, அப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். அப்போ ஆண்டவரை நான் பார்க்கணுங்க எனக்கு ஆசை, தாங்க முடியாத ஆசை. 23 வயசு வரல ஆண்டவரை தேடிகிட்டே இருந்தேன். அந்த பள்ளி பருவத்தில் பஜாரில் 2-3 பிரதம சபையை சேர்ந்த 2-3 சகோதரர்கள் வந்து தம்பி நீ நல்ல பையனாக இருக்கா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்காகத்தான் நான் தேடிக்கிட்டு அவரை தானே நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னேன். அப்போ ஒரு பைபிள் வாங்கிறதுக்கு ஒரு பைபிள் விலை 9 ரூபா கொடு அப்படின்னாங்க. நான் 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு மாதமாக அவங்கள பார்க்க முடியல. பஜாரில் தான் அவங்க என்னையை தேடியிருக்காங்க, நான் அவங்கள தேடியிருக்கேன். அப்போ ஒரு மாதம் கழித்து பைபிள் எனக்கு கிடச்சிது. பைபிள் கிடச்ச உடனே கிடச்ச உடனே தான் இந்த எனக்கு ஆண்டவரை பார்த்துட்டேன். ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பித்தேன். அங்கே போன உடனே அங்கே டனல் வேலை நடந்தது. கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை தோண்டுவான் அப்படின்ட்டு யோகில் போட்டிருக்கு. அந்த கண்மலையில் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 அடி 1 மீட்டர் தான் அங்கே உடைச்சி போட்டிருப்பாங்க. அதை ஒரு வாரம் முழுவதும் அள்ளி கொண்டு போவாங்க. நான் போய் அந்த இன்ஜினியர்கிட்ட கேட்டேன், ரெசிடென்ட் இன்ஜினியர்கிட்ட, சார் உங்கள் யாராவது செய்ய முடியாத வேலை ஏதாவது இருந்தால் கொடுங்க, நான் செய்யுது அப்படின்னேன். அவர் இந்த வேலையை செய்வியா அப்படின்னாரு. சரி, ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய வேலையை ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட்டு செய்தேன். நான் 4 3 12 13 14 அடி மைனிங் கல் மண்ணெல்லாம் அள்ளி வெளியில் கொண்டு வந்து போட்டேன். அப்புறம் அங்கே என்னை பார்த்த உடனே இப்படி ஒல்லி குச்சியாக தான் இருப்பேன். என்னையை பார்த்தா எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி எதுக்காக ஆச்சரியப்படுவாங்க? ஆண்டவர் என் கூட இருந்தார். ஆண்டவர் என் கூட இருக்கும்போது இந்த உலகத்தார் அத்தனை பேரும் என்னையை மதித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாம்பே போனேன். பாம்பேயில் போய், சார் உங்கள் கம்பெனியில் ஏதாவது யாருமே செய்ய முடியாத வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்தார பண்ணேன். 2 பில்டிங்கு மத்திய எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு. அது 4 மாதமும் தண்ணி ஒழுவிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அதாவது இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னாரு. ஓகே, உடனே செய்தாரே அப்படின்னேன்.
ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு. ஒரே நாளையில் அந்த தண்ணி எல்லாம் நின்று போச்சுது. அவர் ஆச்சரியப்பட்டு அந்த கம்பெனியில் இருக்க வேலை அத்தனையும் நான் கேட்க வேலை எல்லாம் கொடுத்தாரு. அதை செய்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கிராம்டன் கம்பெனிக்கு போனேன். கிராம்டன் கம்பெனியில் போய் அந்த மேனேஜர்கிட்ட, சார் உங்கள் கம்பெனியில் ஏதாவது யாரும் செய்ய முடியாத வேலை எது இருந்தால் கொடுங்களேன் சார் அப்படின்னேன். அவர் இந்த மேடு பள்ளம் நிறைய இருக்குதுப்பா, இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் ஜாயிண்ட் எல்லாம் உடஞ்சி கிடக்குது, இது என்ன செய்வா அப்படின்னாரு. நான் ஒரே நாள் செய்தாரேன் அப்படின்னேன். ஒரே நாள் தான் ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். ஒரே நாளையில் அத்தனை மேடு பள்ளத்தையும் லெவல் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவங்களே ஆச்சரியப்பட்டார். அதுக்கப்புறம் எனக்கு துணையை நான் தேடினேன். துணையை எப்படி தேடினேன்னு தெரியுமா? எப்படியாவது நல்ல அழகாக இருக்கணும், அப்படி பொண்ணு தான் வேணும்ன்ட்டு 35 வயசு வரல தேடினேன். தேடிட்டு இனியும் கிடைக்காது. ஆண்டவரே, ஒரு கருங்கல்லாக இருந்தாலும் போதும், துணி கொடுத்துருக்கணும், அழகே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எனக்கு தார் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே இருந்தார், ஒரு அழகான பெண்ணை எங்கள் ஊர்லேருந்து வரவழைச்சார். நான் சொன்னேன், நான் ரசிக்கப்பட்டவன், நான் ரோமங்கத்துலைக்காரங்க சாமியார்கிட்ட தாலி கட்ட மாட்டேன், ரிஜிஸ்டர் தாலி கட்டதாக இருந்தால் நீங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வரங்க அப்படின்னேன். அதன்படியே கொண்டு வந்தாங்க, கல்யாணத்தை கட்டி வச்சாங்க. கல்யாணம் பாம்பேயில் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொண்டு வந்து முழங்காலில்னு முதல்ல ஜெபிக்கணும், ஜெபித்த பிறகு தான் நான் உன்னை தொடுவேன் அப்படின்னேன். அப்புறம் எல்லோரும் அப்படியே ஜெபிக்காங்க, நான் ஜெபிக்க மாட்டேன்னா, அப்போ உன்னை நான் தொட மாட்டேம்மா அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். வேதத்தை வாசிக்க சொல்லுவேன், வாசித்து ஜெபித்து நாங்கள் சந்தோஷமாக பிள்ளைகளை 6 பிள்ளைகளே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. 3 பொட்ட பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை கொடுத்தாரு. 3 ஆம்பளை பிள்ளையும் ஆண்டவர் அற்புதமாக தந்தார். ஒரு பிள்ளையாவது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத பிள்ளையே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நம்முடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்தை விற்று கொடுத்தாலும் காணாது, அவ்வளவு விலையேறப்பட்ட வார்த்தை வர வேண்டும். அதனால் என் பிள்ளைகள் உள்ளதென்றும் இல்லதென்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இந்நாள் வரையில் பிள்ளைகள் அவங்கவுங்க தொழில் செய்துக்கிட்டு இருக்காங்க. என் மனைவி பேர் சக்ரியாஸு, என் மூத்த மகன் ஜஸ்வின் வினோதர். அவன் அம்மா ஜஸ்வின் பேர் வச்சா நான் வினோதர், வினோதமான ஊழியக்காரனாக இருப்பான் அப்படி சொல்லி வினோதர்னு பேர் வச்சு. அடுத்த பிள்ளை பரிமளா கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அவள் வாழ்வா அப்படி சொல்லி பரிமளா அன்னி பேர் வச்சு. இன்றைக்கி வரல அவள் பரிமளா வாசனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கா. அடுத்தது வசீகரன், சலமி அப்படின்னா சலமின் ராஜா, சமாதானத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு சலமின்னு பேர் வச்சேன். அடுத்தது வசீகரன்னா அவன் யாரையும் எப்பேற்பட்ட ஆளையும் வசீகரித்து கொள்வான். அவனை எல்லோரும் மதிப்பாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கும் அவன். ஆனால் எல்லோரும் அவன் ஏசி மெக்கானிக்கல் ஒரு வேலையை செய்து கொடுத்தா A to Z எல்லாம் செய்து கொடுத்துட்டு தான் வருவான். அவன் அது ஃபுல் கேரண்டி கொடுத்துட்டு தான் வருவான். அவன் அடுத்தால சிமியோன் அப்படின்னு சொன்னால் அவன் சொந்த காலில் நிற்கக்கூடியவன், கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியவன். ராத்திரி அவன் மனைவி மலடியாக இருந்தான். அவனுக்கு 29 வயசில் கல்யாணம், 30-31 வயசு பிள்ளை தான் கட்டியிருந்தான். அவள் மலடி, எல்லோரும் மலடின்னு சொன்னாங்க. அவள் நேரே போய் ராத்திரி முழுவதும் வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்நாள் எப்படி ஜெபம் பண்ணாலோ அதே மாதிரி ரத்த கண்ணீர் விட்ட உடனே அந்நாள் அதுக்கப்புறம் என்ன செய்தா, துக்கம் முகமாக இல்லை, சமாதானத்தோடு இருந்தா. அவ்வளவு சமாதானமாக இருந்து பெனாயா என்கிற மூத்த மகனையும் அடுத்தால ஒரு பொட்ட பிள்ளையும் பத்து அவங்க அங்கே அழகாக சம்பாதிச்சு ஒழுங்காக கர்த்தருக்கு ஊழியம் கொடுக்க ஒரு பைசா கூட முதல்ல வர்ற வருமானத்தில் ஆண்டவருக்குன்ட்டு முதல்ல எடுத்து வச்சுட்டு தான் வேறு வேலை அவள் செய்வாள். அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள உண்மையை உழைப்பாள். அவளுடைய சாட்சின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்க ஊழியம் கர்த்தரை இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனாவது நோயில் இருக்கக்கூடாது. இந்த நோயிலிருந்து அவங்க விடுதலையாக வேண்டும். அதுக்காக சிலோவாம்
குளத்தில் உள்ள அந்த பவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் ஒரு கிழவனும் ஒரு கிழவியும் நடக்க முடியாமல் 2 பேரும் கண்ணாடி போட்டிருந்தாங்க. நடக்க முடியாமல் அந்த பெட்டில் வந்து ஒரு நாள் நைட்டில் படுத்திருந்தாங்க. படுத்த உடனே அங்கே தண்ணியை ஊற்றி நல்லா சுடுன்னு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு துணியை விதித்து படுத்துருந்தாங்க. அந்த பெட்டு பூராவும் காஞ்சி வச்சுது. அவங்க உடம்புல உள்ள நோயெல்லாம் பறந்து போயிட்டு கண்ணாடியை கலத்து துறப்பட்டாங்க. பைபிள் கண்ணாடியை இல்லாமல் இப்போ பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உடம்புல ஒரு நோயும் இப்போ கிடையாது. அதைத்தான் இப்போ பாம்பேலேருந்து எங்கள் அண்ணன் மனைவி வயசு 85 வயசு இருக்கும். அவங்க பிறந்த நாள் இந்நாள் வரையில் சுகர் நோயில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறதுக்காக தான் நான் இப்போ மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்ததுனால தான் இந்த காலிங் டிவியில் சாட்சி சொல்லதுக்கு எனக்கு சமயம் கிடச்சிது. இப்போது அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெட்டில் வச்சு அவங்கள சரி பண்ணி கொடுக்கணும். அவங்கள உடம்புல உள்ள நோயை அத்தனையும் போக்கடிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு இதை தகுதியை தந்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்காக திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கிற சாமக்காரன் அந்தோனி, இங்கே ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு விஞ்ஞானி சயின்டிஸ்ட் அந்தோனி. அப்போ கர்த்தர் எனக்கு ஞானம் தந்ததுனால நான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஆராய இந்த ரகசியம் பூரா எனக்கு தெரியப்படுது. இந்த அமெரிக்கா மருத்துவ கவுன்சிலருக்கு எந்த ஞானம் இருக்கோ அதை விட 1000 மடங்கு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. அவங்களால சுகரை போக்கடிக்க முடியாது, கண்ணாடியை கலத்ததுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. அதை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு. நான் அவங்க எல்லாத்தையும் இந்த மருத்துவ கவுன்சிலில் உள்ள அத்தனை டாக்டருக்கு இருக்கிற நோய்களை அத்தனையும் குணப்படுத்துறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. அவங்களையும் நான் கூப்பிட போகிறேன். வாருங்க, உங்கள் மருத்துவ டாக்டருக்கு 2-3 பேர் வாருங்க, வந்து குணப்படுத்தி போங்க. உங்கள் உடம்புல உள்ள யூரியா விஷம் எல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஓடலாம், சாடலாம், வேலை செய்யலாம். 100 வயசில் வேலை செய்யணும். 100 வயசில் வேலை செய்யணும். இப்போ நான் 80 வயசில் தான் பைக் ஓட்டுது. 100 வயசில் வரும்போது எனக்கு யோசேப்பு இந்த சாட்சி சொல்லுக்கு மறந்துட்டேனே. நம்ம யோசேப்பு போத்திபார் வீட்டில் வேலை செய்தான். என்ன வேலை செய்தான்? வீட்டு வேலை செய்தான். ஜோறு பண்ணி கொடுத்தான், கறி வச்சான், துணிமணி துணிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை வந்து போத்திபார் மனைவி கண் போட்டு பகலில் அவனை வசப்படுத்துறதுக்கு மேற்கொண்டான். அவன் துணியை விட்டுட்டு துணியை விட்டுட்டு ஓடியே போயிட்டான். நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு வாட்ச்மேன் வீட்டில் ராத்திரி பகல் முழுவதும் வேலை செய்யணும், எல்லாம் துணியெல்லாம் துவைக்கணும், எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கணும். அந்த வீட்டு அம்மா என்னை வசப்படுத்துறதுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்து வசப்படுத்துறதுக்கு வந்தான். ஆண்டவரே, நான் வெளியே யோசிப்பு ஓடி போயிட்டான். என்னால் ஓட முடியாது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் இந்த இவா கையிலேருந்து என்னை தப்புவையும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய? முதல்ல இருந்து இவாட்டையா சாமி கும்பிடணும் அப்படின்னு மனதில் நினச்சேன். ஆண்டவர் என் கூட இருந்ததை அவள் பார்த்து சாரி அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம் ஓடினாங்க. அன்னைக்கு ஓட்டினவ தான். அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வரவே மாட்டாள். அதுக்கப்புறம் தான் நான் நீலகிரியில் போய் ரசிக்கப்பட்டு அங்கே பிரதன் மிஷின்காரங்க மூலமாக நான் ரசிக்கப்பட்ட அன்னையிலிருந்து இன்னைக்கு வரல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது, உணர முடியுது. இன்றைக்கி ஊழியக்காரங்க அத்தனை ஊழியக்காரங்களும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேதத்தின்படி நடக்க முடியாததுனால, அவர் கட்டளையிட்ட ஒன்றையும் கை கொள்ள முடியாததுனால அவங்கள சாத்தான் சிறைப்படுத்தி வச்சுருக்கிறான். சிறைப்படுத்தி வச்சு அவங்க வாயில் பூட்டு போட்டுருவாங்க. எல்லாத்தையும் பிரசங்கத்தில் எழுப்பி விட்டு உற்சாகப்படுத்தி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த பாவத்தை குறித்து பேசுகிற வாயை சாத்தான் பூட்டு போட்டு விட்டுருவோம். அதை குறித்து சொல்லி அவங்கள திடப்படுத்தணும். விசுவாசிகள் மத்தியில் சாத்தான் பாவத்தை போட்டால் இயேசுக்கு ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அப்படி சொன்னாலே பாவமும் போயிடும், சாத்தானும் ஓடிடுவான். இதை சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஊழியக்காரங்க இல்லை. அந்த நாட்களில்
அப்பா சபையில் என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம். எந்த சபைக்கு போனாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். எந்த சபைக்கு போனாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். பக்சிங் சகர் என்று ஒரு ஊழியக்காரர், அவர் சுயநிலமே இல்லாத ஊழியக்காரை, முழுதும் ராத்திரி ஆண்டவரோடு கூட இருந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கக்கூடிய மனதை, அந்த மனிதனை பின்பற்றுகிற ஊழியக்காரங்க அத்தனை பேர். அன்னைக்கு அவர் உயிரோடு இருந்த நாட்களில், அவர் ஊழியம் செய்த நாட்களில் எந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். இன்றைக்கி அவங்க அத்தனை பேரும் அவருக்கு அந்த ஊழியக்காரன் போன பாதையில் இல்லை, இவங்க இஷ்டப்படியே என்ன போச்சுன்னா அந்த அரோகரா போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு ஊழியம் செய்தாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் அங்கே போனால் அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் எருசலேம் நகரம் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியில் அடையாளம் போடு. அப்போ நம்ம நெற்றியில் அடையாளம் கிடைக்கணும். நாங்கள் கொஞ்சம் ஒரு கூட்ட ஜனமாட்டு நாங்கள் பெருமூச்சுட்டு அழுது தான் ஜெபம் பண்ணுவோம். ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இப்படி இந்த அளவாட்டு எல்லா ஜனங்கள் மத்தியில், எல்லா ஊழியக்காரனும் மத்தியிலையும் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இல்லையே, சத்தியத்தை சொல்லதுக்கு அவங்களால இல்லையே, அவர் கட்டளையிட்ட ஒன்றையும் இவங்கள் கை கொள்ளதில்லை, கை கொள்ள சொல்லதும் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க சொல்லி அந்த கொஞ்சம் சில சகோதரர்களை எழுப்பி விட்டு ராத்திரி 12 மணிக்கு, ஒவ்வொரு நாளும் ராத்திரி 12 மணிக்கு நான் உறங்கவே முடியாது. ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணி வரல ஜெபிச்சே ஆகணும். விழித்திருந்தே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் 2 மணி நேரம் தான் நான் உறங்குது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பகலில் முழுதும் வேலைக்கு போவேன். பகலில் என்னால் சும்மா இருக்கவே முடியாது, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியாது. கல்லத்தோட்டத்துக்கு போனோம்னா, மக்களை நீங்கள் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கீங்களே, என்னால் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாதா? நான் ஒரு நாளும் ஒரு நான் மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ராத்திரி 2 மணி நேரம் தான் உறங்குது. அப்போ பகல் முழுவதும் வேலை செய்கிறது. இப்படி கர்த்தர் எனக்கு அவ்வளவு பல தந்தது. இது கடையில் பாஸ்டிங் 40 நாள் பாஸ்டிங், 40 நாளும் சாப்பிட மாட்டேன். யாராவது அப்படி ஒரு ஊழியக்காரன் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழியக்காரங்க அத்தனை பேரும் ஆண்டவரோடு கூட 40 நாள் லென்த் நாளையில் பாஸ்டிங் இருக்கணும். ஆண்டவர் எவ்வளவு வேதனையை சகிக்கிறதுக்காக, கல்வாரி சிலுவையில் பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக தான் பாஸ்டிங் இருந்தார். நம்மளும் பாடு உபத்திரத்தை தாங்கிறதுக்கு நமக்கு பரிசுத்தாவியானவர் ஒரு பலம் கொடுப்பார். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாஸ்டிங் இருக்க வேண்டும். இப்போ ராத்திரி 3 எஸ்தர் பாஸ்டிங்கு நாங்கள் 3 மாதத்தில் கடைசியில் 3 நாள் எஸ்தர் பாஸ்டிங் இருப்போம். எஸ்தர் பாஸ்டிங் இருக்கும்போது 3 நாளும் சாப்பிட்றது கிடையாது. 3 நாளும் சாப்பிட்டதே கிடையாது. பழரசம், திராட்சை ரசம், சாயா, இந்த 3 தான் கொஞ்சம் வறண்டு போது குடிச்சிக்கிடுது. அப்புறம் 3 நாளும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு கர்த்தர் பழம் தராரு, கர்த்தர் பழம் தராரு. இப்போவும் நான் இவ்வளவு தான் ஆகாரம் சாப்பிடுவேன். அந்த ஆகாரத்தில் வண்டி எவ்வளோ வேகமாக ஓடுமோ அவ்வளோ வேகமாக ஓடுது. நான் பைக்கில் 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவேன். ஓடும்போது எந்த வண்டியும் நான் பின்பற்ற மாட்டேன். என்ன அவங்க பின்பற்றி வரணும். கர்த்தருடைய ஜனங்களை மற்ற இந்த உலகத்தார் பின்பற்ற வேண்டும். பின்பற்றி கர்த்தருடைய ராஜ்யத்தை நிரப்பணும். இதுக்காக நம்ம சுயநலம் இல்லாமல் ஓடணும். சுயநலமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் சுயநலம் இருக்காது. நம்ம சபைக்கு போகும்போது எவ்வளவு சீக்கிரமாட்டு சபைக்கு போகும்போது சோறு பொங்கி மீன் வாங்கி இறைச்சி வாங்கி இது பண்ணிட்டு தான் எல்லோரும் வருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. காலையில் எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. நேரே போகணும் சர்ச்சுக்கு. எல்லாத்த விட ஒரு ஆளாட்டு போய் நிற்கணும். எப்படி அது 10 நிமிஷத்துக்கு முடிஞ்சாது அங்கே போய் சபையில் போய் உட்காந்துக்கிடுவேன். யூரோப்பியனுங்க வெள்ளைக்காரங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு முந்தையே பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கிட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு எல்லோரும் ஒன்று போல் சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு இருந்தது. அதனால தான் அந்த உலகத்தை முழுவதையும் ஆட்சி செய்யறதுக்கு ஆண்டவர் இந்த வெள்ளைக்காரன் கையில் இந்த உலகத்தை கொடுத்தாரு.
அதனால தான் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நம்ம கர்த்தரை அறிகிறதுக்கு வேண்டிய எல்லா வழிகளும் நமக்கு திறந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அப்புறம் நம்ம அதே மாதிரி சபைக்கு முந்தி போயிடணும். எப்பவும் எல்லாத்துக்கும் முந்திக்கிடணும். புத்தி உள்ள கன்னிகை என்ன செய்தா? எண்ணெயும் கொண்டு போனா. என்ன அப்படிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்க கூட இருக்கதே கிடையாது. பாண்டுப்புங்கிற இடத்துல பாம்பேயில் அந்த பாண்டுப்பு இருக்கிற அந்த ஒரு ஜில்லாவில் மட்டும் குறைஞ்சது நூற்றுக்கணக்கான ஊழியக்காரங்க இருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஊழியக்காரங்களும் அந்நிய பாஷை பேசுகிறவங்க. ஒரு ஊழியக்காரனாவது அந்நிய பாஷை பேசாத ஊழியக்காரனே கிடையாது. அத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவாங்க. அவங்களுக்குள்ள சமாதானம் கிடையாது. எல்லாம் டைவர்ஸு. ஒரு பிள்ளைய அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கும் வாழ்க்கை இல்லை. அந்த அளவுக்கு மோசமான நிலையில் சபை இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அதுக்காக அவங்கள வெறுக்கலாமா? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நாங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரங்க புறாவும் பணத்தை குமிச்சு வைக்காங்க. பணத்தை குமிச்சு வைக்கவே கூடாது. ஒரு விசுவாசியும் பணத்தை குமிச்சு வைக்கக்கூடாது. அதை கர்த்தர் கையில் கொடுத்துடணும். எனக்கு நிறையா நீ கேட்குறது எதுனாலும் கேளு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, எனக்கு சாலமோன் கேட்டான், அவன் ஞானத்தானே கேட்டான், நீர் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தீரு. அவன் எல்லா உங்களுடைய சத்தத்தை செவி கொடுக்காம பாகால பின்பற்றினான். ஆண்டவரே, இது அது எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கணும். எனக்கு எப்போ எது தேவைப்படுதோ அப்போ எனக்கு நீ தரணும். எப்போ காரு தேவைப்படுதோ அப்போ காரு தரணும். எப்போ ஹெலிகாப்டர் வேணுமோ அப்போ ஹெலிகாப்டர் தாருமே, இப்போ வேண்டாம், தேவைப்படும்போது எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நான் மனதில் நினச்சேன், எனக்கு தோட்டம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. உடனே தோட்டத்தை கொடுத்தாரு. ஒரு பாம்பேயில் இந்திரா நகரில் ஒரு எங்கள் அக்கா வீட்டில் வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாம்பேயில் எங்கள் அக்கா வீட்டில் சும்மா தங்கியிருந்தேன். தங்கியிருக்கும்போது ஆவியானவர் என்ன 4 பாண்டுப்பு விற்கிறோல்லி, காஞ்சிபுரமாருக்கு விற்கிறோல்லி, அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போக அப்படின்னாரு. உணர்வு கொடுத்தாரு. ஓட்டமாக போனேன். போய் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனேன். போனால் அங்கே ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளும் வீதியில் நிற்காங்க. அந்த ஊழியக்காரரு வீட்டில் 5 ரூம் இருக்குது, ஒரு ரூமை கொடுக்கலாம் தங்கிறதுக்கு. ஐயா, நாங்கள் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் தான் ரூமுக்கு தங்கிறது தானே இடம் வேணும், நான் தரேன் அப்படின்னு உடனே சொன்னேன். சொன்ன உடனே இங்கே எனக்கு அக்கா வீட்டில் நான் சும்மா இரவுக்கு படுத்து கிடக்கேன். அங்கேருந்து நேரே அவங்கள கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் ஒரு சிவப்பறை இருந்தது. சிவப்பறையில் பையன்மாரும் படுத்திருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி அடித்து முடிக்கிட்டு அந்த இடத்துல அவங்கள தங்க வச்சேன். அன்றைக்கும் எனக்கு விட்ட ஒரு அதிகாரம் இருந்தது. நான் யார்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிவாங்க. அந்த பையன்லாம் ஓடிட்டான். அவங்க அங்கே தங்கிட்டு 1 வாரம் தங்கிட்டு போயிட்டு பாம்பே சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க. மறு வாரத்தில் ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா உங்கள் வீடு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கரைத்து வாங்கிருங்க அப்படின்னாரு. என்கிட்ட பைசா இல்லையே அப்படின்னே. பைசா பற்றி ஏன் கவலைப்படுதியா, நீங்கள் கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிட்டா போதும் அப்படின்ட்டு போய் அதை அப்படியே போய் வாங்கிட்டு வந்தேன். அவர் பணத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் 1 வாரத்துக்குள்ளே அந்த பணத்தை நான் அடைச்சிட்டேன். அப்போ ஒரு வீடுக்கு முதல்ல கிடச்சிது. அடுத்தால 2வது வீடு கொடுத்தாரு, 3வது வீடு கொடுத்தாரு, 4வது வீடு கொடுத்தாரு. நம்ம உள்ளத்தை அவர் பார்க்காரு, வேறு ஒன்றையும் பார்க்கறதில்ல. நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்காரு. அதன்படி எனக்கு வீட்டை ஆண்டவர் அங்கே கொடுத்துட்டார். ஒரு வீடு இல்லாமல் இருந்து எனக்கு ஆண்டவருக்கு நான் இடம் கொடுத்து அவர் எனக்கு இடம் கொடுத்தாரு. இவ்வளோதான். அப்போ நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும் உள்ளத்தில். அவருக்கு அதை கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். கொஞ்சம் கூட கடுகளவுலே நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் பசகவே கூடாது. அந்த அளவுக்கு நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்கணும். என்கிட்ட உண்மை இருக்கா ஆண்டவரே, உண்மை நான் கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருக்கணும். ஒரு சின்ன பொய் என்கிட்ட வரக்கூடாது. ஒரு சின்ன பொய் நம்மகிட்ட வரவே வராது. ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நம்மளை அவருடைய எவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கலாம் தெரியுமா? நான் இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே எல்லோரும் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவராக இருங்க. பரிசுத்தாவியருக்கு முற்றிலும் இடம் கொடுங்க. அந்நிய பாஷை பேசணுன்னு ஆசைப்படாதுங்க. அதனால உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. சாத்தான் அந்நிய பாஷை பேசுதான். எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அவங்க சரியான பாதையில் போகிறது கிடையாது. அதனால் அப்போ அந்நிய பாஷை பேசுகிறது நம்ம இவர் நரிக்குறவர் மச்சில் ஊழியம் செய்கிற முருதைகா எஸ்ஆர் அவங்க
அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அது அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ தேவையான இடத்துல அந்நிய பாஷை பேசணும். எல்லாத்துக்கும் அந்நிய பாஷை பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால் நீங்கள் கர்த்தருக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு முக்கியமான இடத்த கொடுங்க. கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆசிரியத்தில் உங்களுக்கு இடத்துல தெரியுமா? இந்த உலகத்துக்குள்ளே ஒரு விசுவாசியை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாரை விட பெரிய ஆள் யார்? கர்த்தருடைய பிள்ளை தான். கர்த்தருடைய பிள்ளை கூட அவர் இருப்பார். அவர் கூட நம்ம இருந்தோமானால் நம்ம தான் பெரிய ஆள். நம்மளை கண்டவங்கள்லாம் சொல்லிட்டு அடிக்கணும். நம்ம கண்டவங்கள்லாம் நம்மளை மதிக்கணும். இன்றைக்கி என்னை மதிக்கிறதுக்கு எல்லோரும் என்னை மதிப்பாங்க. நோயாளிகள் எல்லோரும் பணத்தை அள்ளி கொண்டு என் அள்ளி தரப்போகிறாங்க. அதை நான் என்ன செய்வேன்? அப்படியே கர்த்தருடைய கையில் கொடுத்துருவேன். என் கையில் ஒரு பைசா இருக்காது. இன்றைக்கி என் கையில் ஒரு பைசா இருக்காது. எப்பவுமே என்ன எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்கார். அவர் கையிலேருந்து எனக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்படி தான் இருக்கணும் விசுவாசி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்க. இன்றைக்கு எல்லா மக்களும் தங்களுடைய ஜாதியில் தான் கல்யாணம் கட்டணும் அப்படின்னு நினைக்காங்க. தங்களுடைய ஜாதியில் இருந்து தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கெட்டுதாங்க. இது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரே ஜாதி ஆதாம் ஒரே எந்த ஆதாம் சரீரத்தை வந்து நம்ம பிரிக்கப்பட்டோமோ அதே ஒரே ஜாதி தான். 2 ஜாதி கிடையாது. ஆண் பெண் 2 ஜாதி, ஒரே 2 ஜாதி தான். வேறு ஜாதியே கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஜாதியை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் தத்ரூபமாக நம்மகிட்ட பேசுவார். வேதத்தை எடுத்த உடனே ஆண்டவர் தத்ரூபமாக பேசுவார். பேசும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஜாதியும் பார்க்காம கர்த்தர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியோமானால் நமக்கு அது பெரிய மிகுந்த சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அடுத்தால நம்ம இந்த காலிங் டிவி ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நம்ம எல்லோரும் ஜெபிக்கணும். இந்த ஊழியம் வந்து இன்டர்நேஷ்னல் வரையில் எல்லா உலகம் முழுவதும் இந்த சாட்சி இல்லை உள்ள எல்லா ஜனங்களும் பார்க்கணும். பார்த்து அப்போ நம்ம பெரிய ஆளாக வரணும். எல்லாத்துக்கும் ஆசை பெரிய ஆளாக வரணும் தான் ஆசை. ஆண்டவர் கூட இருக்கவங்க மட்டும்தான் பெரிய ஆள். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து பெரிய ஆளாட்டு மாறுவோம். இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். டேனியல் பாஸ்டர் அவர்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்க 100 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபத்தில் நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அதோட நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய அதிசயமான கிருபை நிறைந்த கரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய கரத்தை எங்களை எடுத்து வழி நடத்துறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரர் டேனியல் பாஸ்டரை நம்முடைய கரத்தை எடுத்து உபயோகப்படுத்துறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய எல்லா ஊழியத்திலும் கர்த்தாவே நம்முடைய கிருபை கூட இருக்க வேண்டும் கர்த்தாவே. அவருடைய போக்குவரத்து எல்லா அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். சாட்சியை கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் சுயநலமற்றவர்களாக கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக நீர் கிருபை செய்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய வரைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தர் ரட்சகர் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின்படி ஒரு ஜெப கோபுரம், அதாவது கிரைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஜெப வீட்டை கட்டி எழுப்பலாம். வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன்வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7677599029. வாருங்கள், நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.